தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பாதவன் அவன். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு இது இப்படி ஆகும். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த நாட்டில் அந்த தீர்க்கதரிசினால் அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை. 24 மணி நேரத்தில் கதையே மாறி போய்விட்டது. ஆகவே தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி தான் எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையும் பாருங்கள். அந்த விதவை கடைசியாக குச்சி பொறுக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாரு, கொஞ்சம் போய் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொண்டு வான்றார். நீங்கள் சொல்கிறாங்க என்ன ஊழியக்காரியா? அந்த அம்மா பாவம் குச்சியை பொறுக்கிட்டு தானும் தான் மகனும் சாப்பிட்லான்னு சொல்லி பாடனா, இவர் வந்து முதல்ல எனக்கு செஞ்சுட்டு வான்றார். அதை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. முதல்ல எனக்கு செஞ்சுட்டு வான்னு சொல்கிறாரு. முதல்ல எனக்கு செஞ்சுட்டு வான்றாரு. அந்த அம்மா சொல்லுது, கோவம் வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு. என்ன சொல்லிடுச்சு? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலாம்னு இருக்கிறோம். கோவத்தில் சொல்லுது, சாகலான் இருக்கிறோம், முதல்ல எனக்கு கொடுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அவர் சென்ஸ் பண்ணிட்டார், உள்ள பயம் வந்துருச்சு இந்த அம்மாக்குன்னு சொல்லி. நீ பயப்படாதே, முதல்ல எனக்கு கொண்டாடுற, பயத்தை நீக்கு, விசுவாசி, நான் சொல்கிறத நம்பு, பயந்து செய்யாதம்மா. இந்த இல்லாத நேரத்தில் பயத்தை உள்ள வைக்காது, இல்லாத நேரத்தில் விசுவாசத்தை உள்ள வை, இல்லாத நேரத்தில் என் வார்த்தையை நம்பு, முதல்ல எனக்கு கொண்டு வான்றாரு. முதல்ல கொண்டு வர்றா. கொண்டு வந்தால் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. சரி பையனுக்கு கொஞ்சம் ஆக்கி போடலான்னு பார்த்தா அவனுக்கு கொடுக்குறா. திருப்பி போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மாவு எண்ணெயும் இருக்குது. திருப்பி போய் தீர்க்கதரிசிட்ட உங்களுக்கு இன்னொரு கொண்டாட்டாயான்னா அவர் கொண்டாடுறாரு. இன்னொன்று போட்டால் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. போட்டு வந்து நான் ஒன்று போட்டு சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்டா திருப்பி பார்த்தா மாவு இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் இருக்குது. சாப்பிட்டு தீந்துருன்னு பார்த்தா தீரவே இல்லை. பஞ்ச காலம் முழுவதும் அவர்களுக்கு மாவும் எண்ணெயும் குறையவில்லை. நான் கேட்குறேன், இந்த அம்மாட்ட வந்து சாப்பிட்டுட்டு போக வரல, இந்த அம்மா சாப்பாடு இல்லாமல் சாக போகிறது, அதை காப்பாற்ற வந்திருக்கிறார் தீர்க்கதரிசி. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். முதல் இதை அவருக்கு கொடுக்கலன்னா போச்சு. ஃபஸ்ட் இதை இங்கே கொண்டாடுறாரு. ஏன்னா அது விசுவாசத்துக்கு அடுத்த காரியம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நான் சாப்பிட்டு மீதி இருந்தால் கொண்டாடுறேன்னு சொன்னால் போச்சு. ஐயா நீ தீர்க்கதரிசி, கடவுளுடைய மனுஷன், கர்த்தருக்கு சித்தமானாலும் இந்த மாவு பெருகட்டும், நாங்கள் முதல்ல 2 பேரும் சாப்பிட்றோம், நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு ஏதாவது மீதி கர்த்தர் விட்டால் உமக்கு நான் செய்து கொண்டாடுறேன்னு சொல்லியிருந்ததுன்னா போச்சு. அது முதல்ல எனக்கு கொண்டாடுறாரு. ஏன் முதல்ல எனக்கு கொண்டா? உன்னுடைய கஷ்ட நேரத்தில் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வை, விசுவாசத்தை காண்பி, பயத்தில் ஆப்ரேட் பண்ணாத, பயத்தில் வாழாத, விசுவாசத்தில் வாழும் சொல்லித்தர வர்றவர் அவர். அவரை தப்பா நினைச்சிட்டா போச்சு. அவர் நம்மகிட்ட இருந்து வாங்க போறாருன்னு நினைச்சிட்டா வாழ்க்கையே போச்சு. பஞ்சத்தில் சாக வேண்டியதுதான். பாருங்க. ஹலோ இருக்கீங்களா? அவர் சொல்றது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் சொன்னது நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, சித்தி பெறுவீர்கள். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம். எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி இவர், இயேசுநாதர். அவரும் வித்தியாசமே இல்லை. அவராவது கொஞ்சம் ஒரு நம்ப தகுந்த விதத்தில் பிரசங்கம் பண்ணாரா? கிடையாது. தீர்க்கதரிசியில் அப்படி தான். 17ஆம் அதிகாரம் 24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்களாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய், இப்போ வரி கட்டணுங்க, வரி டாக்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்கிறதுல கொஞ்சமாக நியாயமாக இருக்கிறத பாருங்கள். அவர் வரி கட்டணும், டாக்ஸ் ஆஃபீஸர் அங்கே நின்று இருக்கிறாரு. என்ன ஆச்சு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சா, டாக்ஸ் கட்டியாச்சான்னு கேட்குறாரு. இவர் இயேசுநாதர் சொல்கிறாரு, நீ கடலுக்கு போய், பேங்க்குக்கு போயின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு செக் எழுதி கொடுத்தா பரவாயில்ல, இவர் நல்ல ஒழுங்கான தீர்க்கதரிசி. பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறார், நீ கடலுக்கு போ. யார்கிட்ட சொல்கிறார்? மீன் பிடிக்கிறவன்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். இது சொன்ன உடனே நான் பேதுருவா தான் நினச்சேன். ஓ
போதும் போதும் ஐயா, இத்தனை நாள் உண்மை நம்பினேன், இனிமேல் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நஞ்சம் நம்புறதையும் கெடுத்துப்பிட்டீரு நீ. இன்னைக்கு நான் இவ்வளோ நாளாக மீன் பிடிக்கிறது தான் தொழில், ஒரு மீனையாவது வாயை திறந்து காசு பார்த்ததே கிடையாது. நான் காசு வேணும்னா மீனை போய் பிடிச்சி மீன் வாயை திறந்து பார்க்குற பழக்கமும் என்கிட்ட கிடையாது. யாராவது காசு வேணுங்கிறவன் மீனை பிடிச்சி வாயை திறந்து பார்ப்பானா? ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய தேவ மனுஷன் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறீரு, வரி பணம் கட்டலாம்னு சொன்னால் கடலுக்கு போய் மீனை பிடிச்சி அந்த மீன் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அதுல வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்து கட்டுன்றீரு. இது நியாயமா? சொல்கிறது நம்பவே முடியல. டேக்ஸு டியூ கட்டலைன்னா ஆகிற காரியமே வேறு. எது பாக்கி வச்சாலும் வருமான வரி மட்டும் பாக்கி வைக்க கூடாது, இதை கரெக்டாக கட்டியே ஆகணும். இது வம்பு பண்ணுற வேலை இல்லை, இது சீரியஸான விஷயம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? மீன் வாயை திறந்து அதில் காசு இருக்கும், அதை எடுத்து கட்டுங்கிறாரு. ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு இது ரொம்ப டூ மச்சு. வேறு யார்கிட்டயா சொல்லியிருந்தா கூட அவன் ட்ரை பண்ணியிருப்பான். ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு டூ மச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், அது டூ மச்சாக இருந்தாலும் அவன் போய் பிடிச்சி திறந்து பார்த்து அன்றைக்கு காட்டியிருக்கிறான். ஹலோ, இருக்கிறீங்களா? அது சொல்கிறார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இருக்கீங்களா? அப்ப ஒரு தீர்க்கதரிசியினுடைய தீர்வு, பிரச்சனை, வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி உண்டாக்குறாரு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவர்கள் வேற பேசிஸில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடவுளுடைய வாக்கு தத்தத்தை மனதில் வைத்து, அற்புதங்களை மனதில் வைத்து, முடியாது என்பதே அவங்களுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து பேசுகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் இது முடியாது, அது முடியாது, இது போச்சு, இது நடக்காதாக்கும், இப்படி திங்க் பண்ணுறோம். ஆகவே தான் ஒரு சபை ரொம்ப முக்கியம், அங்கே பிரசங்கிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அப்போ தான் கர்த்தரை நம்பி நீங்கள் நிலைப்படுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்பி சித்தி பெறுவீர்கள். நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புத்தி கெட்டாத ஒரு காரியமாக இருக்கலாம், நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நான் ஏன் அதுக்காக அப்படி பேசுகிறேன்னு சொன்னால், நான் வேறு பேசிஸில் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன ஆகும்னு உங்கள் கையில் எவ்வளோ பலம் இருக்குது, உங்கள் காலில் எவ்வளோ பலம் இருக்குது, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்றதை பற்றி நான் பேசலை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் பேசுகிறது சில நேரத்தில் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நம்புங்கள், அது உங்களுக்கு அப்படியே ஆகும். ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை. சித்தி பெறுவீர்கள். அப்ப பாருங்க, நம்முடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அற்புதத்தின் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் கேட்க வேண்டும், நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிற காரியங்களை நாம் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு மத பிரசங்கத்தை கேட்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கஷ்டத்தோடு ஜனங்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கிறப்ப உங்களுக்கு எத்தனை வானம் இருக்கிறது தெரியுமா? 7 வானங்கள் இருக்கிறது. முதலாவது வானம் இது, 2வது வானம்னா எப்படி இருக்குது? இது இவன் பூமியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இவனுக்கு 7 வானத்தை குறித்த விளக்கம் தேவையா? இன்னைக்கு தேவையே கிடையாது. அதனால தான் அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்கணும்? நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான வார்த்தைகளை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வார்த்தைகளை, நமக்கு பதிலளிக்கக்கூடிய வார்த்தைகளை, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை, ஒரு புதிய உலகத்தை, வாழ்க்கை உங்களுக்காக உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கிறது ரொம்ப அவசியம். அப்படி கேட்கும்போது தான் சித்தி பெற முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க இங்கே கேட்டு சித்தி பெற்றிருக்கிறீங்க? ஏராளமான அற்புதங்கள், இங்கே 100கணக்கான அற்புதங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ சாட்சி இருக்குது, ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் நடக்கும். இது என்னால் நடக்கல, இது கர்த்தருடைய வார்த்தை, அதனால் நடக்குது. நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன், அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், சுகமாக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும், பொருளாதார அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும், குடும்ப வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற விரிசல்கள் தீரும், அற்புதங்கள் நடக்கும், பலவிதமான அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் இடம் இது. ஏனென்றால் எப்பவும் அதற்கேற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே
ரொம்ப முக்கியம் அது. எல்லாரும் சொல்லுவோம், தீர்க்கதரிசியில் நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள்.